இந்த vlog வந்து ரீச் ஆகுதோ என்ன ஆகுதோ தெரியாது சார் நமக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம வந்து மனசு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது சார். நல்ல ஒரு ப்ளசன்ட் ஈவினிங்கில் இப்படி வந்து நமக்கு ஒரு ஜாலியாக இருந்துச்சு சார். நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார். வந்த ஒரு நாளைக்கு கொஞ்சம் சில்லு சில்லுன்னு இருந்துச்சு. ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் மக்களுக்கு சொன்ன மாதிரியும் இருக்குது. ஆமாம் சார். இதை வந்து பார்த்து வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணால் பரவாயில்ல சார். கண்டிப்பாக பண்ணுவாங்க சார். சார் இப்போ தண்ணி குடிக்கலாம் சார். தாக எடுக்குது பாருங்க. அந்த தண்ணி வந்து என்ன கிளியராக இருக்கு பாருங்க சார். கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்க சார். சார் இது சார் மெதுவா தண்ணி வேணுமா சார்? சார் சார் என்ன சார் என்ன சார் இல்லை இங்கே கிளாஸ் இல்லையே சார். சார் கிளாஸ் எங்கே சார் போகிறது? எப்பா சூப்பராக இருக்கு சார். மெதுவா சார் சரிங்க சார். சார் இங்கே பாருங்க சார். காசு கொடுத்தா கூட இப்படி கிடைக்காது சார். மெட்ராஸில் கூட இந்த மாதிரி கிடைக்காது சார். கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. பியூரிஃபைடு வாட்டர் சார். சரியான டேஸ்ட்டாக இருக்குது சார். சார் கொஞ்சம் எனக்கும் அப்படியே கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சார். நீங்கள் மட்டும் குடிக்காதீங்க சார். சில்லு சில்லுன்னு இருக்கு சார். ஐஸ் வாட்டர் சூப்பராக இருக்கு சார். சென்னையில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு குடிச்சா கூட இந்த டேஸ்ட்டு இந்த கூலிங் கிடைக்காது சார். கொஞ்சம் நீங்கள் பாருங்க சார் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்க. சார் கோல்ட் ஆகாது, சளி பிடிக்காது. மூலிகை தண்ணின்னு சொல்லுவாங்க. சளி பிடிக்காது. செம சார். சில்லுன்னு இருக்கு சார். 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டிஸ். சார் போதும் சார். இருக்கார் சார். வேணாமா சார்? வேணாம் சார். சார் சார் ஓகே சார். ஐயோ சார் குடிங்க சார். அப்பா சார் பார்த்து வாங்க சார். சார் இப்போ வந்து எனக்கு ஒரு டாஸ்க். இந்த மூட்டையை வந்து நான் வந்து மேலே கொண்டு போய் சேர்த்துருவேண்ணா? கண்டிப்பாக சார். இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம் சார். உங்களுடைய எனர்ஜி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு இங்கிருந்து கண்டுபிடிச்சிடலாம் சார். போய் சேர்த்துச்சுன்னா நான் வந்து ஃபிட்டஸ்ட் பாய் இன் த வேர்ல்டு. சூப்பர் சார். அவ்வளோதான். மூட்டை ரெடி உங்களுக்காக. கட்டிடலாமா சார்? மூட்டை ரெடி. இது சத்து தண்ணி குடிச்சிருக்கேன். நல்லா எனர்ஜியாக இருக்கேன். இந்த மூட்டையை வந்து நான் வந்து மேலே கொண்டு போய் வைக்க போகிறேன் சார். அதுதான் வந்து நம்ம கடைசி ஒரு டைம் பார்த்துக்கோங்க சார். சார் பாருங்க எப்படி கட்டுற பாருங்க சார். சார் அவ்வளோ சார். இப்போ வந்து இந்த தோட்டத்தில் இருக்கிற ப்ராசஸ் இவ்வளோதான். இலை பறிக்கிறாங்க, இந்த மூட்டையில் போடுறாங்க, இங்கேருந்து கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அந்த மிடில் மேன் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவார். இப்போ வந்து இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அசால்ட்டாக நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிறது அவர் அசால்ட்டாக வண்டியில் அசால்ட்டு சார். அதுலேயும் கஷ்டம் இருக்குது. அதை சொல்கிறேன். நீங்கள் அந்த தூக்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்கு சார். சரி எங்கே தான்? ஐயோ ஓகே சார். பார்த்து சார். வாங்க சார். சார் போயிருக்கீங்களா? தெரியுதா? நான் முன்னாடி போயிடுறேன். வழி காட்டுறேன் சார். நான் சார் பேசுறீங்க சார். போக வேண்டிய டெஸ்டினேஷன் கொஞ்சம் காட்டுங்க சார். போகணும் சார். அதோ இருக்கு பாருங்க சார். அதோ இங்க மேல ஒரு பிளேஸ் தெரியுது சார். இந்த பாருங்க சார். ஸ்டைல் பாருங்க என்னோட ஸ்டைல சார். இது ஒரு ஸ்டைல் சார். இப்போ இது வச்சா இது ஒரு ஸ்டைல். ஐயோ பார்த்து 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 சார். தலைகளை திரும்ப போகுது. இங்க பாருங்க சார். வலி 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 வலி. இதுதான் வலி. இந்த வழியில போகணும் சார். இது வரைக்கும் வந்தது வழி இல்ல. இதுதான் ரியல் வலி. வந்துருச்சா? நீ எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு சார்? சார் ஒரு இதோ இதோ दो किलोमीटर சார். சார் 2 கிலோமீட்டர் சார். சார் இதெல்லாம் வந்து ஒரு என்ன பண்ணுங்க, நான் வந்து இடத்த காட்டுங்க சார். எங்க இருக்கு? அதோ இருக்கு பாருங்க சார் அந்த வீடு. பண்ண கூட முடியல. இது முடிச்சிட்டு இவர் இந்த கிரவுண்ட்ல தான் ஆடுறாரு, பிராக்டிஸ் பண்ணுவாரு. அப்பா அப்பா எங்க சார் போறது? அப்பா சார் வாங்க சார், வாங்க சார். சார் உங்களுக்கு தெரியுமா சார், அங்க இருந்து எடுத்து சந்தோஷம் இல்லை, இந்த கிரவுண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகும் சார். வேணா அளவுக்கு இதோட அவ்வளோதானே. அதனால அப்பா சக்சஸ் சக்சஸ் சக்சஸ்.
அங்கே போயிடலாம் சார், வந்துட்டோம். அங்கே போயிடலாம். நாங்க வந்துட்டோம். இலக்கே அடைஞ்சாச்சு. அப்பா, ஒரு மூட்டைக்கு இப்படி என்ன சார் அவ்வளோ மூட்டை தூக்கியிருக்காங்க. அங்கே பாருங்க சார் எவ்வளோ பேர் எல்லாம் பறிச்சிருக்காங்க இன்னும். அப்பா ஐயோ முடியல. சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். நான் சாயில அதுவா சாயுது சார். அப்பா ஐயா, உங்களை பார்த்தா வந்து வேலைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆனால் வந்து ஸ்டில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. அந்த மாதிரி என்னையா வேலைக்கு போயிட்டு வரீங்க? தோட்டத்துக்கு போயிட்டு வருவோம். தோட்டத்துக்கு போறீங்கன்னா என்ன வேலைங்க? இந்த இலை வேலை தான். டீ இலை வேலை தான் வரீங்க. காலையில் எப்போ போனீங்க? இப்போ காலையில் 10 மணிக்கு போகிறோம். இப்போ சாயந்தரம் 5 மணி 5:30 மணி 6 மணிக்குள்ளே தான் வருவோம். ஓகே, இந்த மூட்டையில் நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்களா? ஆமாம், நாம தூக்கிட்டு வரணும். ஏழை சமைக்கெல்லாம் ஆள் இல்லை. சரி சரி சரி. என்ன ரோடு வசதி இல்லை. அதனால எவ்வளோ மூட்டை தூக்குவீங்க? ஒரு 20 கிலோ 25 கிலோ. உங்கள் ஏஜ் சார்? என் ஏஜ் 70 வயசு. 70 வயசுல இப்போ ஹெல்த்தியாக இருக்கீங்க, நல்லா மூட்டை தூக்கிட்டு வரீங்க. அது அளவில் தான் தூக்கிட்டு வர்றது இது மட்டும். ஓகே ஓகே சார். இப்போ வந்து நம்ம நிறைய பேர்ட்டு கேட்டதில் வந்து நீலகிரியில் வந்து இப்போ வந்து வைல்ட் அனிமல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது வந்து வீட்டுக்கு வருது. எல்லாமே இந்த 6-7 மணி எல்லாம் வீட்டு பக்கத்தில் வந்துடுறது. நாம் தோட்டத்துக்கு போனால் எருமை பக்கத்தில் மேயுது. உங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லைங்களா? பயம் வரும். வந்துட்டு என்ன பண்ணுறது? சும்மா அப்படியே ஏதோ மிரட்டின மாதிரி பண்ணணும். அது போனால் போகும். நம்ம நேரம் சரியில்லைன்னா எது முட்டும். எந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வருதுங்க? அதை பார்த்துருக்கீங்களா? இந்த புலி, இந்த சிறுத்தை புலி வரும், அந்த காட்டு ஆடு வரும். சரிங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, எல்லாம் பார்த்துருக்கோம். ஓநாய் அதெல்லாம் வரும். இப்போ ஓநாய் வரும், சென்னை வரும், எல்லாம் எல்லா அனிமல்ஸும் நம்ம எல்லா மிருக ஜாதிகளும் நம்ம வீட்டு பக்கம் எல்லாம் வந்தாச்சு. சரி சரி சரி. எல்லாம் பண்ண முடியுது. அவன் உயிரை பிடிச்சிட்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி யாரும் வேலைக்கு போகிற ஒரு இன்ட்ரெஸ்டில் போக மாட்டாங்க. சரி சரி. ஏதோ அரசாங்கமோ ஏதோ வந்து இந்த காட்டு பிரிவினையெல்லாம் ஒரு பக்கம் ஏதோ பண்ணாதான் நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் பண்ண முடியும். நிம்மதி தூங்க முடியும். 7 மணிக்கு வந்துடுறது. வீட்டு பக்கத்தில் ஒரு கீரை ஒன்றுமே பண்ண முடியாது. குரங்கு வேற. இதில் பொதுவாக வந்து இடைஞ்சல் தான். ஜனங்களுக்கு நிம்மதி இல்லை. என்ன பண்ணுறேன்? இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பேர் கேட்க முடியாது? என் பேர் ஐயாசாமி. ஐயாசாமி, ஓகே. உங்களுக்கு பூர்வீகமே இதுதான்? இதுதான் பூர்வீகம். இந்த விவசாயி. ரொம்ப நன்றிங்க. சரி, ஓகே. வந்து நம்ம பார்த்தது வந்து ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரே இதுக்கு அப்புறம் தான் இருக்கு. அவங்க வந்து காலையில வந்து வீட்டுல இருந்து கிளம்பி வந்து இங்க வந்துருவாங்க சார். ஓகே, லேண்டுக்கு வந்துருவாங்க. அங்க வந்து இலை பறிச்சிருவாங்க. அதை பறிச்சு இலையை வந்து ஒரு சாக்குல போட்டு இங்க வந்து கொண்டு வந்ததுக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் ஆயிரும். இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்கு சார். அவங்க வந்து ப்ராசஸ் இருக்குன்றீங்க. அவங்க வந்து டைரக்டா வந்து ஃபேக்டரி கொண்டு போய் போட வந்து அவங்களால முடியாது. டீ தூள் பண்ண முடியாது. காலையில இருந்து வர்றாங்க. இப்போ வந்து அவங்க பறிச்சுட்டு வந்து யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா ஒரு மிடில் மேன்ட்டு கொடுப்பாங்க. மிடில் மேன் யாருன்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு ஏஜென்ட். கிராமத்துக்கு வந்து ஒரு ஏஜென்ட் இருப்பான். அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து இவங்க வந்து அதை கொடுத்துருவாங்க மூட்டையை. அந்த ஏஜென்ட் தான் வந்து அந்த எல்லாரோட மூட்டையை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் ஃபேக்டரிக்கு கொடுப்பாரு. ஓகே, அந்த ஃபேக்டரியில தான் வந்து ப்ராசஸ் நடக்கும். ஓகே, அந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து கண்டினியூட்டியா அந்த வீடியோ வந்து பாருங்க சார். அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே சார், டீடைலா நாளைக்கு ஃபேக்டரி போறோம். வந்து மிடில் மேன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்றோம். இது எவ்வளவு கிலோ வந்து இருக்கு வந்து நம்ம செக் பண்றோம். கண்டிப்பா உங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிடலாம் சார். சார் கண்டிப்பா சார். ஸ்டெபிலிட்டி, மொபிலிட்டி எல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார், உங்களுக்கு எல்லாமே இருக்கு சார். பார்த்துக்கலாம். ஆமா, பார்த்துக்கலாம். நம்ம அவளோட காத்துட்டு இருந்த மிடில் மேன் இப்போ வந்துட்டாரு. இப்பதான் வந்துட்டு இருக்காரு பாருங்க சார். மிடில் மேன் வண்டி வருது. இதுதான் அந்த மூட்டை எடுத்துட்டு போற வண்டி. மிடில் மேன் வந்துட்டே இருக்கு. மிடில் மேன் விளையாண்டு இருந்தவரை கூப்பிட்டு வச்சு இப்ப மூட்டை பாருங்க. அதுதான் இதான் கைஸ் நான் தூக்கிட்டு வந்த மூட்டை. அது எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாத்துருவோம். செக் பண்ணிடலாம். இதுதான் வெயிட் மிஷின். கீழே இருக்கு பாருங்க. 25 கிலோ தூக்கிட்டு வந்திருக்கேன். கீழே இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கீழே வைக்காம. இப்போ வந்து இது வந்து சார் அந்த மைக் கீழே வைங்க சார். சார் மைக் வச்சா என்னுடைய வேலை போயிடும் சார். சார் பரவாயில்ல, தூக்குங்க சார். மைக் கூட தூக்குறேன் சார். 1 சரி, 1 2 3. இதுதான் வந்து மிடில் மேன் பாருங்க. நம்ம பறிக்கிற இலையெல்லாம் கொண்டு போய் ஃபேக்டரியில சேர்த்து நமக்கு காசா பண்ணி தர போறாரு. ஒரு 5 நிமிஷத்துல இது எல்லாத்தையும் தூக்கி போட்டா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். சூப்பர் சார். இது வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து நம்ம வந்து மூட்டையெல்லாம் வந்து வண்டியில ஏற்றியாச்சு. இப்போ வந்து
மற்ற இருக்கிற மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபேக்ட்ரிக்கு சேர்த்து அங்கேருந்து டீ தூளாக வந்து நம்ம கொடுக்க போகிறாங்க. இப்போ மிடில் வேலைக்கு கொடுத்தாச்சு. இப்போ வந்து இப்போ ஃபேக்ட்ரிக்கு போயிட்டுருக்கோம். நல்லா ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நமக்கு யாரும் கொடுக்க மாட்டான். இப்போ வந்து டேரெக்டாக ஃபேக்ட்ரிக்கு போகிறோம். அங்கே வந்து அங்கே இருக்கிற எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்னு அங்கே போய் பார்க்கலாம். இப்போ வந்து டேரெக்டாக ஃபேக்ட்ரி போகிறோம். இப்படியே ஃபேக்ட்ரி வரைக்கும் போனால் நல்லா ஜாலியாக இருக்கும். நல்லா படுத்துகிட்டே போனால் சூப்பராக இருக்குது. வண்டி வந்து டான்ஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஒரு மிடில் மேனுக்கு ஒரு நல்ல தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்குது மக்களே. இந்த கிளைமேட்டில் இப்படி படுத்து போனால் அப்பா பாய்.